வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய வீடியோல தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா, கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமை நாள்ல முருகப்பெருமானுக்கு எந்த முறையில தீபம் ஏற்றி வழிபட்டா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் என்பதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை நாள்ல எந்த முறையில வழிபடணும்? எளிமையான முறையில வீட்டிலேயே வழிபட்டாலே முருகனுடைய அருளை பெற முடியுங்க. அந்த வழிபாட்டு முறையை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க தனிப்பட்ட முறையில உங்க ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். கார்த்திகை மாதம் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துல சக்தி வாய்ந்த ஒரு மாதமாக இருக்கு. ஏன்னா இந்த நாளில் தான் பலருமே பார்த்தீங்கன்னா ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து மண்டல விரதம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாட்களாக அமைந்திருக்கு. கார்த்திகை மாதம் ஐயப்ப வழிபாடு மட்டும் இல்லைங்க, இந்த முருக வழிபாட்டிற்கு ஏற்ற மாதம் தாங்க. இந்த மாதத்துல சில குறிப்பிட்ட வழிபாடுகளை தொடர்ந்து செய்து வந்தாலே உங்களுடைய கஷ்டங்கள் படிப்படியாக தீர்ந்திடுங்க. இந்த கார்த்திகை மாதம் பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக முக்கியமான ஒரு மாதமாக அமைந்திருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானின் ஜோதி வடிவம்னு நம்ம சொல்லக்கூடிய மகாவிஷ்ணுவிற்கும் பிரம்மாவிற்கும் காட்சியளித்ததும் லிங்க வழிபாடு தோன்றியதுமே லிங்கோத்பவர் அவதாரம் நிகழ்ந்ததும் இந்த கார்த்திகை மாதத்துல தான். கார்த்திகை மாத பௌர்ணமியில பார்வதி தேவி திருவண்ணாமலையில மலையை சிவனாக நினைத்து கிரிவலம் வந்து வழிபட்டிருக்கா. அவருக்கு மலையை சுற்றி 8 இடங்கள்ல பார்த்தீங்கன்னா 8 விதமாக சிவபெருமான் காட்சி அளித்ததும் இந்த சிவனை வழிபட்டு அவங்களுடைய உடலையே பாதியாக பார்வதி தேவி அங்கம் வகித்ததும் இந்த கார்த்திகை மாதத்துல தான். இப்படி பல சிறப்புகள் நிறைந்த இந்த கார்த்திகை மாதத்துல நீங்க சிவபெருமானையும் பெருமாள் சுவாமி ஐயப்பனோடு முருகப்பெருமானையும் வழிபடுவது ரொம்ப நல்லது. இந்த கார்த்திகை மாதத்துல பார்த்தீங்கன்னா வருகின்ற முதல் செவ்வாய்க்கிழமையில முருகன் ஆலயத்திற்கு சென்று குறிப்பிட்ட முறையில நீங்க விளக்கேற்றி வழிபட்டாலே உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறும். இந்த கார்த்திகை மாத தீப வழிபாட்டிற்கு சக்தி அதிகங்க. இந்த மாதத்துல செய்யக்கூடிய தீப வழிபாடு தாங்க உங்களுக்கு பல மடங்கு அதிக பலனை தரப்போகுது. அந்தபடி பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானே எந்த முறையில தீபம் ஏற்றி வழிபட்டா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குன்னு தொடர்ந்து நாம பார்க்க போறோம். உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நீங்க முருகனுடைய ஆலயத்திற்கு சென்று 3 விளக்குகளை ஏற்றி வைத்துட்டு ஓம் சரவண பவ எனும் மந்திரத்தை மனதார சொல்லி வணங்கிட்டு உங்களுடைய வேண்டுதலை பத்தினா அந்த முருகப்பெருமானிடம் சொல்லி வழிபடுங்க. பிறகு முருகன் ஆலயத்தை 9 முறை சுற்றி வந்து வழிபடுங்க. இப்படி செய்தீங்கன்னா முருகன் நீங்க நினைத்த கோரிக்கையை நிச்சயம் நிறைவேற்றி வைப்பாரு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பரிகாரம் என்னன்னா, திருமண தடை நீங்க வேண்டும் நினைச்சீங்கன்னா இந்த முருகப்பெருமானே செவ்வாய்க்கிழமை நாள்ல பார்த்தீங்கன்னா ஆண்களாக இருந்தீங்கன்னா முருகன் சன்னதிக்கு சென்று 5 விளக்குகளை ஏற்றி வைத்துட்டு ஆலயத்தை நீங்க 9 முறை சுற்றி வலம் வரணும். பெண்களாக இருந்தீங்கன்னா நீங்க ஒரு விளக்கை ஏற்றி வைத்துட்டு கூட விரைவில் திருமணம் நடைபெற வேண்டும்னு மனதார வேண்டிக் கொண்டு முருகனுடைய கோவிலை சுற்றி பார்த்தீங்கன்னா 9 முறை வலம் வந்து உங்களுடைய கோரிக்கை மனதார நீங்க முருகப்பெருமானிடம் வைங்க. உங்களுடைய கோரிக்கை விரைவில் நிறைவேறுங்க. அதே போல இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க தம்பதியாக ஒன்று சேர்ந்து வந்து முருகன் கோவில்ல 3 விளக்கு ஏற்றி வைத்துட்டு 6 முறை சுற்றி வந்து வழிபடுங்க. நிச்சயம் முருகனின் அருளால் விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். அதே போல இந்த நாள்ல முருகன் சன்னதிக்கு முன்னாடி நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப நல்லதுங்க. ஓம் சம் சரவண பவாய ஸ்ரீ கிரீம் எனும் மந்திரத்தை நீங்க உச்சரித்து கொண்டு முருகனின் மூல மந்திரத்தை பார்த்தீங்கன்னா 3 முறை அல்லைனா 6 முறை என்று மனதார முருகனை நினைத்து நீங்க வழிபடுவதால் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் முருகனுக்குரிய செவ்வாய்க்கிழமை நாள்ல ஆலயத்திற்கு சென்று வழிபட்டீங்கன்னா விளக்கேற்றினாலே நிச்சயம் நிறைவேறுங்க. முருகனிடம் முன்வைத்த கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அது விரைவில் நிறைவேறும். இந்த கார்த்திகை மாதத்துல முதல் நாள் அடுத்து வருகின்ற செவ்வாய்க்கிழமை நாள்ல தவறாம இந்த மாதத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கிருஷ்டி திதி கிருத்திகை நட்சத்திர நாட்கள்ல இந்த விளக்கு வழிபாட்டினை தொடர்ந்து செய்து வந்தாலே முருகனுடைய அருள் உங்களுக்கு விரைவாக கிடைத்திடுங்க. கார்த்திகை செவ்வாய்க்கிழமை நாள்ல மாலையில தீபம் ஏற்றி வழிபட வேண்டும்னு சொல்லுவாங்க. சக்தியின் மைந்தனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை மனதார நினைத்து கொண்டு வீட்டு வாசல விளக்கேற்றி வழிபடுவது ரொம்ப நல்லது. இந்த நாள்ல பூஜை அறையில விளக்கேற்றி வழிபடுங்க. இதனால அருளும் பொருளும் உங்களுக்கு கிடைத்திடுங்க.
இந்த கார்த்திகை மாதத்துல வழிபாட்டுக்குரிய மாதம்னே சொல்லலாம். ஏன்னா தீபத்துக்கு உரிய மாதம்னு திருக்கார்த்திகை தீபமும் ஏற்றக்கூடிய இந்த மாதத்துல சிவ வழிபாடு, அம்பாள் வழிபாடு பொடி முக்கியமானது. அதே போல முருகப்பெருமானை வழிபடுவதும் அதிக பலனை தருங்க. இந்த ஐப்பசி கார்த்திகை பண்டிகைக்கு விழாக்களுக்கு உகந்த மாதமாக அமைந்திருக்கு. இந்த கார்த்திகை மாதத்துல பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனாரின் அடிமுடியை காண முடியவில்லைன்னு புராணம் நிகழ்ந்த தருணம் இந்த கார்த்திகை மாதத்துல தான். அதே போல சக்தி இல்லையேன் சிவம் இல்லை என்பதை உணர்த்தும் விதமாக உமையவளுக்கு தன் உடல்ல இடப்பாகத்தை தந்தருளி அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோளை காட்டியதும் இந்த கார்த்திகை மாதத்துல தான். கார்த்திகை மாதம் முழுவதுமே வீட்டு வாசல்லையும் பூஜை அறையிலும் மாலை வேளையில விளக்கேற்றி வைத்து அம்பாளையும் சிவனாரையும் மங்கையும் விஷ்ணுவையும் வழிபட்டு வந்தீங்கன்னா சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக நீங்க பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நாளும் மாலை நேரத்துல வீட்டு வாசல்ல விளக்கேற்றிட்டு 2 பக்கமும் விளக்கேற்றி வைத்து பூக்களை வைத்து பூஜை அறையில விளக்கேற்றுங்க. அபிராமி அந்தாதி கனகாதர சோஸ்திரன்னு பாராயணம் செய்து வழிபடுவது ரொம்ப நல்லது. இந்த நாள முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வரளி பூக்களை சூட்டி வழிபடுங்க. கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்தீங்கன்னா, மனதார பிரார்த்தனை செய்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறும். மாலையில விளக்கேற்றி வழிபட்டு சர்க்கரை பொங்கல், பாயாசம் ஏதாவது ஒரு இனிப்பை நைவேத்தியமாக நீங்க படைத்து வழிபடலாம். இதனால பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைத்திடுங்க. சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த கார்த்திகை மாதத்துல நீங்க எப்படி விளக்கேற்றி வழிபட்டா உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத நோய்களும் தீரும் என்பதை தான் இந்த பதிவுல தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் தாங்க கார்த்திகை நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் ஒரு மாதம் முழுவதும் இருக்குதுன்னா அது இந்த கார்த்திகை மாதத்துல மட்டும்தாங்க. அப்படிப்பட்ட இந்த மாதத்துல முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமை நாள்ல முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்தீங்கன்னா நீங்க வேண்டிய வர அனைத்தும் உங்களுக்கு முருகப்பெருமான் தந்துருவாரு. அப்படிப்பட்ட முருகனை நீங்க நோய்கள் தீர எப்படி வழிபட்டா உங்களுடைய நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும் தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்த செவ்வாய்க்கிழமை நாள காலையில் எழுந்த உடனே பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து சுத்தமாக குளிச்சு முடித்துட்டு வீட்டு பூஜை அறையில இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படத்திற்கு முன்னாடியே நீங்க ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைத்து ஓம் சரவணபவ எனும் மந்திரத்தை 27 முறை உச்சரித்து நீங்க விரதத்தை ஆரம்பிக்கணும். அன்று முழுவதுமே உங்களுடைய உடல் நிலைக்கு ஏற்றவாறு எளிமையான உணவை எடுத்துக்கொண்டு கூட நீங்க விரதம் இருக்கலாம். இல்லைன்னா உணவே சாப்பிடாம கூட விரதம் இருக்கலாங்க. பிறகு மாலை நேரத்துல வீட்டுல முருகப்பெருமான் சிலையோ இல்லைன்னா வேலோ இருக்கும் பட்சத்துல அதற்கு தேனால் அபிஷேகம் செய்திடுங்க. ஒருவேளை சிலை வேல் இல்லாதவங்க முருகப்பெருமான் படத்திற்கு முன்னாடி ஒரு சிறிய கிண்ணத்துல தேனை ஊற்றி நெய்வேத்தியமாக வைத்து இந்த வழிபாட்டை நீங்க செய்யலாம். இந்த வழிபாட்டை செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்னாடி நீங்க அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி சிவப்பு திரி போட்டு வடக்கு பார்த்தவாறு இல்லைன்னா கிழக்கு பார்த்தவாறு தான் தீபம் ஏற்றணும். பிறகு செவ்வரளி மலர்களை கொண்டு முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்திடுங்க. ஓம் சரவணபவ நமக எனும் மந்திரத்தை 108 முறை சொல்லி செவ்வரளி மலர்களால் முருகப்பெருமானுக்கு நீங்க அர்ச்சனை செய்யணும். பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி உங்களுடைய வழிபாட்டை நீங்க நிறைவு செய்துக்கலாம். இந்த வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு நீங்க அபிஷேகம் செய்த தேனாக இருந்தாலும் சரிங்க, நைவேத்தியமாக வைத்த தேனாக இருந்தாலும் சரி, அதுல இருந்து ஒரு சொட்டை தேனையாவது உங்களுடைய உள்நாக்குல தடவிக்கோங்க. இப்படி கார்த்திகை மாதத்துல முதல் செவ்வாய்க்கிழமை நாள முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து தேன் அபிஷேகம் செய்து வழிபட்டீங்கன்னா உங்க உடல்ல இருக்கக்கூடிய தீராத நோய்கள் அனைத்தும் தீர்ந்திடும். மேலும் இந்த நாள்ல அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு சென்று முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப நல்லது. எந்த ஒரு பொருளை நைவேத்தியமாக வைத்து முருகப்பெருமானை மனதார நீங்க வழிபாடு செய்யும் போது முருகனுடைய அருளால உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் அனைத்தும் நீங்கிடுங்க. தவறாம இந்த முதல் செவ்வாய்க்கிழமை நாள இந்த ஒரு பரிகாரம் செய்து பாருங்க. உங்களுக்கான பலன் விரைவில் கிடைத்திடுங்க. கார்த்திகை மாத செவ்வாய்க்கிழமை நாள்ல ராககால நேரத்துல வீட்டு பூஜை அறையில விளக்கேற்றுவது ரொம்ப நல்லது. இப்படி தீபமேற்றி வழிபடுவதால் பார்த்தீங்கன்னா தீய சக்திகளை எல்லாம் அழித்தொழுத்து அரவணைத்து காத்தருள்வார் துர்கா தேவி. அதே போல இந்த செவ்வாய்க்கிழமை நாள்ல பார்த்தீங்கன்னா நீங்க மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை ராகு காலமா அமைந்திருக்கு. அந்த நேரத்துல தீபம் ஏற்றி வழிபடுவது துர்கா தேவியினுடைய அருளை உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க செய்யுங்க. அதே போல வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா காலை 10:30 முதல் 12 மணி வரை ராகு காலம் அமைந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை நாள்ல 4:30 முதல் 6 மணி வரை ராகு காலம் அமைந்திருக்கும். இந்த நேரத்துல தீபம் ஏற்றி வழிபட்டீங்கன்னா துர்கா தேவியினுடைய பரிபூரண அருள் கிடைத்திடுங்க.
வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.